ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் அருமையான சத்தான ஒரு முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போகிறோம். பெண்களுக்கு ரொம்ப நல்ல ஈஸியான ஒன்று முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் வேலைக்கு போகிறப்போ பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கை கால் வலி, இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது. இதில் கை கால் வலியெல்லாம் நல்லா கேட்கும். வயசானவங்க, குழந்தைங்க, இது கொஞ்சம் உருகி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமம்தான். வீட்டில் இருக்கிறவங்க செய்யலாம். வேலைக்கு போகிற பெண்கள் ஈஸியாக இந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ஈஸியாக சூப்பு செய்யலாம். ஈஸியாக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நல்லா காம்போட பிச்சு பிச்சு போட்டுட்டு எப்படி அதை இது குக்கரில் வச்சு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு காமிக்கிறேன். இப்போ எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன். நம்ம காம்போட போட்டுக்கலாம். பாருங்க, கீரை ஃபுல்லாக உருவணும்னு அவசியம் இல்லை. காம்போடையும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ காம்போட கீரையை போட்டோம். சூப்புனால அந்த காம்புல உள்ள சத்தம் இறங்கிக்கிறோம். நமக்கு நான் 4 டம்ளருக்குரிய தண்ணி ஊற்றுறேன். 4 பேருக்கு சூப்பு. வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், இப்படி லைட்டாக அரைக்கக்கூடாது, துருவணும். இல்லை அந்த தட்டி போட்டால் கூட ஓகே. ஒரு சின்ன தக்காளி அரைக்கக்கூடாது, இப்படி நறுக்கி சும்மா ஒரு 2-3 பீஸ், அவ்வளோதான். ஜீரகம் அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டால் போதும், அவ்வளோதான். கொஞ்சம் நல்ல எண்ணெய் கொஞ்சம் போட, ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம். ஜீரகம், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிருக்கிறோம். உப்பு கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம். தேவைன்னா அப்புறமேட்டு நம்ம சூப்பு எடுக்கிறப்போ போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் வந்தோடனே அதை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டா சூப் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம 2 விசில் விட்டோடனே பார்க்கலாம். இப்போ நம்ம திறக்கலாம். நல்லா விசில் அடங்கிருச்சு. தக்காளியெல்லாம் நசுக்கியெல்லாம் விட வேணாம், கீரையை மட்டும் நசுக்கி விட்டால் போதும். நல்லா சூப்பு பாருங்க, இதாயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி தண்ணி மட்டும் எடுத்தால் போதும். இந்த சக்கையெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இந்த தக்காளி மட்டும் தள்ளி விட்டுட்டு அந்த கீரையெல்லாம் போட்டு அப்படியே ஒரு நசுக்கி விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா சூப்பு ரெடி ஆயிரும். இப்போ நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன். சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சத்தானது. நல்லா செஞ்சு பாருங்க. மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.